இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் சமையல் பண்ணுறாங்க. வேலை சிம்பிளாக 2 சப்பாத்தி, கொஞ்சம் முட்டை ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன். சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே அடுப்பில் வச்சு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எப்போவுமே சிம்பிளாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு கிரேவி இதெல்லாம் ஒரு ஆளுக்கு தானே எத்தனை வைக்கிறது, அதனால சிம்பிளாக வச்சுக்குவேன். 2 சப்பாத்தி, முட்டை 2 உடச்சி ஊற்றி நிறைய எண்ணெயில் தண்ணி போட்டுருச்சு, அதான் வெடிக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஆன் பண்ணிக்கலாம். டப்படப்பன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது முட்டையை கழுவுனேன்னா முட்டையில் தண்ணி இருந்துச்சு, அதனால் அந்த தண்ணி வந்து எண்ணெயில் விழுகுது. நீங்கள் லைட்டாக துடைச்சிக்கோங்க முட்டை எப்படி கழுவுனீங்கன்னா. 2 முட்டை 2 சப்பாத்தி, அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பாடு வைக்கலை, அதனால் 2 சப்பாத்தி. கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கிட்டு சிக்கன் 65 பொடி இருக்குல்ல, அதை போட்டு நல்லா அப்படி கிண்டி கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். சப்பாத்தி போடுற அந்த அடுப்பு இருக்குல்ல, அந்த கல் வச்சுருக்கேன்ல, அது வந்து ஸ்லோவாக எரியுது, அதனால தான் ரொம்ப நேரம் ஆகுது. அதான் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்பீடாக வச்சு சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தி. அடுப்பே அவ்வளோதான் எரியுது, ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படி சப்பாத்தி இப்படி இருக்குது. நல்லா ஸ்பீடாக வச்சு டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி, சாஃப்டாக. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான், சாப்பிட்லாம். தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.